அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, அ தலைமுடி வந்து நரைச்சு போன முடிய கருமை நிறமா மாற்றவும், நீண்டு வளரக்கூடிய வழிமுறை என்ன அப்படிங்கிறத தான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். இந்த முடி உதிர்தல், வெளுத்து போறது, அதாவது நரைச்சு போறது, இது எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில பெருகி வரக்கூடிய தொந்தரவுகள்ல முதன்மையான தொந்தரவா இருக்கு. இது சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த தொந்தரவு இருந்துகிட்டு இருக்கு. இத போக்குறதுக்காக, அதாவது நரைத்த முடியை மீண்டும் கருமை நிறமா மாற்றவும், அந்த முடி வந்து நீண்டு நீளமான கூந்தலாக, கரிய நிறமுடைய கூந்தலாக வளர்வதற்கான ஒரு எளிய வழிமுறையத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, 2 கைப்பிடி அளவு மருதாணி இலை. அது காய்ந்த இலையாவும் இருக்கலாம், அல்லது பச்சை இலையாவும் இருக்கலாம். 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலைகள், 2 கைப்பிடி அளவு செம்பருத்தி பூ, காய்ந்த பூ. பூ கிடைக்கல அப்படின்னா பவுடர் வாங்கிக்கலாம். கடைகள்ல, நாட்டு மருந்து கடைகள்ல இருக்கு. அதுபோல மருதாணி இலை கிடைக்கலைனாலும் அதுவும் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்குது. அதுக்கடுத்து வேம்பாலம் பட்டை அப்படின்னு அதுவும் நாட்டு மருந்துல கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அது 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டா போதுமானது. ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவு டீ தூள், 1 டீஸ்பூன் அளவு காஃபி தூள், 1 டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம். இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்தரலாம். இதில் வந்து முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வெந்தயம். வெந்தயத்துக்கு அடுத்து இருக்கக்கூடியது வேம்பாலம் பட்டை. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது கருஞ்சீரகம். இது வந்து காஃபி தூள். நம்ம சாதாரண காப்பி தூள். நம்ம வெந்நீல பவுடர் போட்டு டிகாஷன் காய்ச்சி அதில் சர்க்கரை சேர்ப்போம் இல்லையா, அந்த காப்பி தூள். இது வந்து டீ தூள். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா, காய்ந்த கருவேப்பிலைகள். இது போல் மருதாணி இலைகளும் காஞ்ச இலைகள் எடுத்துக்கணும். மருதாணி இலை கிடைக்கல அப்படின்னா பரவாயில்ல. மருதாணி பொடி வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிது. அதை நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம். அதுக்கு பின்னாடி இதோட சேர்க்கக்கூடியது செம்பருத்தி பூ சேர்க்கணும். காய்ந்த செம்பருத்தி பூக்களுக்கு பதிலாக செம்பருத்தி பவுடர் வாங்கியிருக்கேன். இந்த பவுடர் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கணும். தூய தேங்காய் எண்ணெய். இது வந்து செக்கில் ஆட்டி வாங்கிய தூய்மையான தேங்காய் எண்ணெய். இதில் நம்ம ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கலாம். இது 1 லிட்டர் பாட்டிலு. ஒரு 1/2 லிட்டர் நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு இரும்பு கடாயை சூடு பண்ணிக்கிடுவோம். இந்த பாத்திரம் வந்து சூடானதும் நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெந்தயம், டீ தூள், காஃபி தூள், கருஞ்சீரகம், அடுத்து வேம்பாலம் பட்டை, செம்பருத்தி பூவினுடைய அந்த பவுடர், மருதாணி பூவோட பவுடர், கருவேப்பிலை, இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லேசாக வறுத்துக்கலாம். அந்த புகை வர்ற மாதிரி இருக்குல்லையா, அந்த நிலை வரும்போது நம்ம வாங்கி வச்சுருக்கக்கூடிய செக்கில் ஆட்டின தூய தேங்காய் எண்ணெயை எடுத்து இந்த பொருளோட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் நுரை வரக்கூடிய அளவுக்கு கொதிக்கும் இல்லையா, அந்த பருவத்தில் நம்ம கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுக்கலாம். இந்த எண்ணெய் வந்து சூடாகி அந்த வேம்பாலம் பட்டை அதை வந்து எண்ணெயில் போட்ட உடனே அதனுடைய நிறம் வந்து ஒரு பிங்க் கலராக, இளம் சிவப்பு நிறத்தில் அது மாறும். அந்த நிறமோட நம்ம போடக்கூடிய டீ தூள், காஃபி தூள், அந்த கருஞ்சீரகம், செம்பருத்தி பூ, இது எல்லாத்தையும் சேர்க்கும்போது அந்த எண்ணெயினுடைய நிறமே வந்து கொஞ்ச நேரத்தில் நமக்கு அந்த இளம் சிவப்பு நிறமாக மாறி வரும். நல்ல ஒரு கொதி வந்து அந்த கொதி அடங்கின பின்னாடி நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடங்கள் அந்த எண்ணெய் வந்து சூடாகி வரும்போதே அந்த நிறம் பாருங்கள், அந்த நிறம் வந்து மாறி வந்திருக்கு தெரியுது. இப்போ நாம் வந்து அந்த தேவையான பதத்துக்கு வந்துருச்சு, நிறம் நல்லா மாறி வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு ஒரு 5 நிமிடங்கள் கழித்து அல்லது 10 நிமிடங்கள் கழித்து அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த இலைகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு அரிப்பு வச்சு நம்ம அரித்து தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயை மீண்டும் ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பின்னாடி அந்த எண்ணெயை நம்ம ஒரு தேவையான பாட்டிலில் வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டும் போது ஒரு வெள்ளை துணியை வச்சுட்டு அந்த பாட்டிலில் நம்ம அந்த எண்ணெயை எடுத்து ஊற்றினோம் அப்படின்னா
இந்த நம்ம காஃபி தூள், டீ தூள், செம்பருத்தி பவுடர், மருதாணி பவுடர்லாம் போட்டிருக்கோம் இல்லையா? அதில அந்த அடி மண்டிலாம் அதில தேங்காத அளவுக்கு இந்த துணியிலேயே அதெல்லாம் வடிகட்டப்பட்டுரும். அதனால தூய எண்ணெய் மட்டும் தான் நமக்கு அந்த பாட்டில்ல சேகரிக்கிற மாரி இருக்கும். இத நாம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, தேங்காய் எண்ணெய் தனியா ஒரு 1 லிட்டரோ, 1/2 லிட்டரோ வாங்கி வச்சுட்டு, அந்த எண்ணெயில இத கொஞ்சமா கலந்துட்டு, ஒரு 100 எம்எல், 200 எம்எல் அந்த அளவுக்கு கலந்து நம்ம தேய்ச்சுட்டு வரலாம். உடனே நரைமுடி வந்து மாறிரும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. தொடர்ந்து ஒரு 6 மாதங்கள் வரைக்கும் நம்ம தேய்ச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நல்லது ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதோட இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம். இதுபோல பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா வீடியோக்களையும் பார்த்து பயனடையுங்கள்.